மாதிரிகள் இல்லாத காலம். என்ன காலம்? மாதிரிகள் இல்லாத காலம். எப்போவுமே இந்த ஒரு வசனத்தை வாசிங்க. 99ஆம் சங்கீதம் 6வது வசனம். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். நீங்க பாருங்க, மோசேயை சொல்லியிருக்கு, ஆரோனை சொல்லியிருக்கு, அது தாண்டி வேற யாரையுமே சொல்லலை. எப்போவுமே நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன? நான் ஜெபம் பண்ணணும்னா எனக்கு முன்ன ஜெபிக்கிற ஒரு ஆள், எனக்கு முன்ன ஜெபிக்கிற ஒரு ஆள், அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்ன வரும்? ஜெபிக்கணுங்கிற ஆசை வரும். இல்லை, நான் நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும்னா எனக்கு முன்ன நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிற ஒரு ஆள், அந்த ஆளை பார்க்கும்போது எனக்கா நான் இவங்கள மாதிரி வாழணும், நான் இவங்கள மாதிரி வாழணும். எப்போவுமே அந்த ரோல் மாடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 30 லட்சம் ஜனங்கள் மோசையை பின்பற்றி போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அத்தனை பேருக்கு மோசே ஒரு மாதிரி, ஒரு மாதிரி இல்லை, ஒரு மாதிரி. அப்போ அந்த மாதிரியை பின்பற்றுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலத்தின் ஜனங்களை பாருங்க, அத்தனை யூதேயாவிலும் எருசலேமிலும் கப்பர்நகூமிலும் கலிலேயாவிலும் தெக்கோப்போலியிலும் நயீனிலும் குடியிருக்கிற ஜனங்களுக்கு இயேசு ஒரு மாதிரி. அப்ப அந்த மாதிரியை பார்த்து எல்லாரும் பின்பற்றலாம். இந்த பெரிய பெரிய பாறைகள் சமுத்திரத்தில் இருக்கும். அந்த பெரிய பெரிய பாறைகள் சமுத்திரத்தில் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா லைட் ஹவுஸ் வைப்பாங்க. லைட் ஹவுஸ், அந்த லைட் ஹவுஸில் இருந்து வருகிற வெளிச்சத்தினால அந்த கப்பல்கள் பாறையில் இடிக்காம என்ன செய்யும்? போகும். அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான விபத்துகள் உண்டாக வாய்ப்புண்டு. ஆனால் ஒரு விபத்து கூட அந்த இடத்துல நிகழாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த இடத்துல வெளிச்சம் கொடுக்கிற ஒரு வெளிச்ச கோபுரம், அதாக்கு ஒரு மாதிரி. நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க, சாமுவேலின் காலத்தில் சாமுவேல் யாரை பின்பற்ற முடியும்? யாரை பின்பற்ற முடியும்? அவன் காலத்தில் பின்பற்றுவதற்கு இவங்கள மாதிரி வாழலாம், இவங்கள மாதிரி ஜெபிக்கலாம், இவங்கள மாதிரி பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்வதற்கு சாமுவேலின் காலத்தில் ஒரு மாதிரி இல்லை. நீங்க புரிஞ்சுக்கிடணும், ஒரு மாதிரி இல்லாத காலத்தில் சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனையே ஒரு மாதிரி ஆக்கினார். விருப்பம் உண்டுன்னா கை தட்டினா போதும், விருப்பம் உண்டுன்னா கை தட்டினா போதும். நிர்பந்தமா கை தட்டணும்னு கிடையாது. ஹல்லேலூயா. அந்த கிராமத்திலிருந்து நீங்க கிளம்பி வந்துட்டீங்க பாத்தீங்களா? அந்த தேசத்திலிருந்து நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தார். இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த கிராமத்தில் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இன்ன நபரை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லத்தக்க ஒரு ஆள் உங்களுக்கு அந்த சமூகத்தில் இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? அந்த சமூகத்துக்கே கர்த்தர் உங்களை மாதிரியாக வைக்க போகிறார். இந்த ஒரு வார்த்தைக்கு கையை தட்டி ஆகணும். இந்த ஒரு வார்த்தைக்கு அந்நிய பாஷை பேசியாகணும். அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் உங்களை ஒரு மாதிரியாய் வைக்கிறார். ஒன்று, சாமுவேல் வளர்ந்த காலம், மாதிரிகள் இல்லாத காலம். அதனால கர்த்தர் அந்த காலத்தில் யாரை மாதிரியா வைத்தார்? சாமுவேலை மாதிரியாய் வைத்தார். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க, நல்ல வலது கையை உயர்த்தி பிடிங்க. எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் ஒரு மாதிரியாய், எங்கள் சமூகத்துக்கு நாங்கள் ஒரு மாதிரியாய். சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. ரகல் கபதன கடக துரபல கந்தல் கனா தராதியா அல் காந்தர கந்தல் கபா ரகதன. பிள்ளைக்கு மாதிரியா, பெற்றோருக்கு மாதிரியா, புருஷனுக்கு மாதிரியா, மனைவிக்கு மாதிரியா, வாழ்கிற சமூகத்துல கர்த்தருக்கு மாதிரியா, சபைக்கு மாதிரியா. சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. சிலரை இப்ப அபிஷேகம் பண்ண போறாரு. ஒரு மாதிரி
மாதிரியாய் வாழும்படி, ஒரு முன்னோடியாய் வாழும்படி சிலரை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறாரு. இனி அந்த ரெண்டு கையை நல்லா தட்டி, நல்ல வாயத்தர், நல்ல கண்ண மூடி, now in the name of Jesus, power of God. அபிஷேகம் பிடிக்குது, பற்றி எரியுது. கண்ண மூடி கையை தட்டி பட்டுங்க. அபிஷேகம் கண்ண மூடி கையை தட்டி வாயை திறந்து கர்த்தருடைய கை வந்து தொடுகிறது. கையை தட்டி பெற்றுக்கிடுங்க. ராகம் கதனம் கடக துரபா அந்தல் கந்தர பிரௌட பத்தரா. நிறுத்தாத எடுத்து எரியுது. அபிஷேகம் எடுத்து எரியுது. கண்ண மூடி கையை தட்டி ரிபா கத்தரபா உடத்தரபா ரியத்தரபா. என்ன பயங்கர தேவ பிரசன்னம், என்ன பயங்கர தேவ பிரசன்னம். கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் பலமாய் இறங்குகிறார். இங்கிருந்து சிலரை கர்த்தர் தேசத்துல முன்மாதிரியாக எழுப்புகிறார். அப்போ கவனிங்க. 1 சாமுவேல் வளர்ந்த காலம், வாழ்ந்த காலம் இல்லை, வளர்ந்த காலம், மாதிரிகள் இல்லாத காலம்.